கடவுள் பேர்ல, இறை தூதன் பேர்ல, தேவதூதன் பேர்ல தசமபாகம் சொல்லிட்டு கொள்ளையடிப்ப கூட்டம் இருக்கு. அப்படின்னு கையை காட்டினாலோ இப்படி பண்ணாலோ எல்லா வியாதியும் மாயமாயிடுதுன்னா அப்போ ஹாஸ்பிட்டலுங்க எதுக்கு, தடுப்பூசிங்க எதுக்கு? கரோனா காலத்துல இவங்க எல்லாம் எங்க போனாங்க? யாரெல்லாம் தன்னை தேவதூதன், நான் கடவுளின் தூதன், நான் கடவுள் கூட டைரக்ட் கான்பரன்ஸ் கால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உருட்டுறாங்களோ அவங்களை எல்லாம் சுத்தமா நம்ப கூடாதுன்னு சொல்ற ஆள் நான். சட்டமன்றத்தை சொல்றேன். அத திருச்சபையா இல்ல சட்டமன்ற சபையான்னு சொல்லிட்டு எனக்கு சில நேரங்கள்ல புரிய மாட்டேங்குது. இங்க யார் ட்ரூ கிறிஸ்டியன், இங்க யார் ட்ரூ ஹிந்து, இங்க யார் ட்ரூ முஸ்லீம் என்ற கேள்விக்கே இடம் இல்லை. த கொஸ்டின் இஸ், ஆர் யூ ட்ரூ இந்தியன்? 2 வாட்ச் கட்டிட்டு வர்றது, இது யுஎஸ் டைம், இது இந்தியா டைம் அப்படின்ட்டு. அதான் அவரே வீட்டுல உட்கார வச்சிட்டாங்களே சார் கடைசியா. மக்களை கேவலமா பேசி கேவலமா நடத்தினா எல்லா தலைவர்களுக்கும் இதுதான் நடக்கும். எஃப்சிஆர், சரி நான் என்ன சொல்றேன், எஃப்சிஆர் அதாவது கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு இது அச்சுறுத்தலா மாறும் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்துக்கு தானே ஜேபிசி காமிச்சிருக்காங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். நீங்க ஆல்ரெடி நிறைய எஃப்சிஆரை பத்தி சில விஷயங்கள் பேசியிருந்திருக்கோம் சார் நம்ம. பட் ஆனா இங்க இப்ப தமிழ்நாட்டுல எந்த மாதிரி பரப்புரைகள் செய்யப்படுது அப்படின்னா, முக்கியமா கிறிஸ்துவர்களுக்கு இடையே என்ன மாதிரி பரப்புரை செய்யப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி கர்த்தருடைய சொத்துக்கள் அபகரிச்சிருவாங்க, அதை ஆர்எஸ்எஸ் காரங்க வாங்கிடுவாங்க, அதே மாதிரி மோடி அவர்கள் மட்டும் வரவே கூடாது, இந்த மாதிரி ஜெபக்கூடங்களையும் ஆகட்டும் மற்ற இடங்களையும் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களே சார், என்ன காரணத்துக்காகன்னு பாக்குறீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி 2019 கூட இப்படிதான் ஒரு ஜெப கூட்டம் போட்டு அவர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. 300 சீட்டுக்கு மேல வாங்கி அவர் தான் பிரதமர் ஆனாரு. 2024 ஜெப கூட்டம் போட்டாங்க. சீட்டு கம்மியாச்சு தவிர்த்து அவர் தான் பிரதமர் ஆனாரு. எத்தனை முறை அவங்க ஜெப கூட்டம் போடுறாங்களோ அத்தனை முறை அவர் பிரதமர் ஆயிட்டே இருக்காரு. அப்ப கர்த்தரால் அனுகரிக்கப்பட்டவர் மோடின்னு சொல்லிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டவர், அருள் கொடுக்கப்பட்டவர், என்ன அவரின் மொழி அன்பு மொழி, கருணை மொழி, கர்த்தரின் மொழி, அந்த ஏற்றுக்கொண்டவர் பிரதமர் மோடி என்று நமக்கு புரிகிறது. இதுக்கு இது மாதிரி ஆட்கள் பேசுறத இவங்க ஒரு சட்டத்தையே பிரிச்சு சொல்றதும், தப்பான கருத்துக்களை மக்களிடையே எடுத்துட்டு போறதும், சமூகத்துல இதனால பிரச்சனைகள் உண்டாக்க பார்ப்பதும் இதை தடுக்கணும். அதுக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா தேசிய பாதுகாப்பு சட்டம் அவங்க மேல பாயணும். ஏன்னா இதனால இப்போ ஒரு நாட்டுல ஒரு அமைதியை குலைக்கிறதுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான செயல். எனக்கு புரட்சி தலைவரோட பாட்டு தான் ஒரு ஞாபகம் வருது. குறுக்கு வழியில் வாழ்வி தேடிடும் குருட்டு உலகமடா, அது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிஞ்சு நடந்து கொள்ளடா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இது மாதிரி கடவுள் பேர்ல, இறை தூதன் பேர்ல, தேவதூதன் பேர்ல தசமபாகம் சொல்லிட்டு கொள்ளையடிப்ப கூட்டம் இருக்கு. அதுல இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. சரிங்களா? அப்படி இவங்க ஷூ அப்படின்னு கையை காட்டினாலோ இப்படி பண்ணாலோ எல்லா வியாதியும் மாயமாயிடுதுன்னா அப்போ ஹாஸ்பிட்டலுங்க எதுக்கு, தடுப்பூசிங்க எதுக்கு? கரோனா காலத்துல இவங்க எல்லாம் எங்க போனாங்க? இவங்க ஷூ வேணா போயிடுங்க. நான் சொல்றது கரெக்டா? ஷூ வேணா போயிடுங்க. அது எல்லாருமே அப்படி கிடையாது இல்ல சார். சில பேர் மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். ஏன் நம்ம ஹிந்துக்கள்லயும் இல்லையா, இஸ்லாமியர்களையும் இல்லையா என்ன? எல்லாத்தையும் எல்லா மதத்திலையும் இருக்காங்க. நான் மதத்தின் பேரால், கடவுளின் பேரால் வாயில இருந்து லிங்கம் எடுக்கிற ஆளுங்கள்ல இருந்து யாரெல்லாம் தன்னை தேவதூதன், நான் கடவுளின் தூதன், நான் கடவுள் கூட டைரக்ட் கான்பரன்ஸ் கால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உருட்டுறாங்களோ அவங்களை எல்லாம் சுத்தமா நம்ப கூடாதுன்னு சொல்ற ஆள் நான். There is no one with the direct conference call or direct connection to நம்மள படைச்ச கடவுளுக்கும் நம்மளுக்கும் இன்டர்மீடியேட்டரிஸ் தேவையில்லைன்னு நினைக்கிற ஆள் நான். எளியவனுக்கு எளியவனா இருந்தா கூட கடவுள் அவருக்காக நிற்பாருன்னு சொல்றதுக்கு பல உதாரணங்கள் எல்லா மதத்திலையும் உண்டு. அது திரு நபிகளாகட்டும், இல்ல கர்த்தராகட்டும், இல்ல இந்து மதத்துல ஆதிசங்கர் ஆகட்டும், இல்ல ராமானுஜர் ஆகட்டும், எல்லாரும் கிட்டத்தட்ட போதிச்சது ஒரு அடிப்படை ஒரு தத்துவம் இருக்கு. உண்மைய பேசு, உனக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அது உன்னை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு உன் மனசாட்சிக்கும்
மேல இருக்க அந்த பவருக்கும் கட்டுப்பட்டு நடந்துக்கும். பவருக்கு வடிவங்கள் மாறலாம், ஆனா நம்மள மிஞ்சின ஒரு பவர் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏத்துக்கிட்ட தத்துவம் தான் இந்த கடவுள் என்ற ஒரு அடிப்படை தத்துவம். அதன் பேர்ல வயிற்ற கழுவுறதுக்கு பாக்குறவங்க மத்தவங்க மண்டைய கழுவிட்டு இருக்கானுங்க. சோ வயிற்ற கழுவுனா தப்பு இல்ல, கழுவிட்டு போட்டோம், அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வயிற்ற கழுவுறன்ற சாக்குல நாட்டோட இறையாண்மையை கேள்வி கேட்கறதும், நாட்டுல குண்டகம் வெளி வைக்கிறதும், நாட்டுல அச்சுறுத்தலை, அதாவது ரெண்டு சமூகத்துக்கு இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதும், தப்பான சூழலையும் பரப்புரையும் கொடுக்கறதும் இது தப்பு. இந்தியா ஒரு சமூகத்தோட நாடு, இந்து சமூகத்தோட நாடுன்னு சொன்னா எப்படி செகுலரிசம் அகேன்ஸ்டோ, அப்படி இது ஒரு சமூகத்தோட நாடு, இது கிறிஸ்துவ சமுதாயத்தின் நாடு, இது இஸ்லாமிய சமுதாயத்தின் நாடு, இல்ல இது இந்து சமுதாயத்தின் நாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் சாசன சட்டமே அதுக்கு அலோவ் பண்ணாது, செக்குலர்னு சொல்லியிருக்கு. ராமராஜ்யம் சொன்னா மாத்திரம் நிறைய பேருக்கு இங்க டென்ஷன் ஆறாங்க, எல்லாம் ஆறாங்க. இது பரமபிதாவான இயேசு கிறிஸ்துவால் அனுகரிக்கப்பட்ட நாடு. அவர் தான் பாராளுமன்றம் இங்க ஆட்சி பண்ணல, அவர் தான் ஆட்சி பண்றாருன்னு சொல்றது எந்த விதத்துல இது ஏத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று பார்த்தால் அதையும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. குறிப்பிட்ட தமிழக அரசோட தற்போதைய சில விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா, சபையில அதாவது அது சட்டமன்றத்தை சொல்றேன், அத திருச்சபையா இல்ல சட்டமன்ற சபையான்னு சொல்லிட்டு எனக்கு சில நேரங்கள்ல புரிய மாட்டேங்குது. இங்க யார் ட்ரூ கிறிஸ்டியன், இங்க யார் ட்ரூ ஹிந்து, இங்க யார் ட்ரூ முஸ்லீம் என்ற கேள்விக்கே இடம் இல்லை. The question is, are you a true Indian? Are you a true person who is serving the interest of Tamil Nadu? இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு யார் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எம்எல்ஏ என்ற பதவி கொடுத்து உங்களை அதிகார அதாவது கட்டிலில் அமர்த்தினார்களோ அவர்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்க போறீங்களா இல்லையா? அவர்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க? கடன் சுமையில இருந்து எப்படி தமிழ்நாட்டை மீட்க போறீங்க? இது மக்களுக்கு தேவையை தவிர்த்து உங்க வளர்ப்பு எப்படி, உங்க கலாச்சாரம் எப்படி, உங்களோட எந்த மொழி எப்படின்ட்டு யாரும் பார்க்க போறது இல்லை. அது யாரா இருந்தாலும் எந்த மொழியானாலும் பேசலாம் வீட்டுல. நான் வீட்டுல பேசுறது என் தாய்மொழி தெலுங்கு தான், ஓப்பனா சொல்லிப்பேன். நான் அதை பத்தி எனக்கு ஒரு அசிங்கமும் இல்லை. ஏன்னா நான் யார்கிட்டயும் போயிட்டு நான் எம்எல்ஏ பதவி, நான் எம்எல்ஏ ஆகணும், நான் மந்திரி ஆகணும், இல்ல நான் நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியோ இல்ல உருட்டியோ நான் பதவிகளுக்காக நான் ஆசைப்பட போறது இல்லை தமிழ்நாட்டுல. அப்படி ஒரு தேவையும் எனக்கு இல்லை. ஐம் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். பல முறை சொல்லிட்டேன், வார்டு மெம்பர், கவுன்சிலர் மெம்பர், ஏன் எந்த எலெக்ஷனுக்குமே எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனா நான் அடிப்படையா ஒரு இந்திய பிரஜை, நான் வாழ்றது தமிழ்நாட்டுல. நான் இங்க வரி கட்டிட்டு இருக்கேன். அந்த வரி சுமை எனக்கு சுமையா மாறிடக்கூடாது. தமிழ்நாடு அரசு வாங்குற கடன் எனக்கு சுமையா மாறிடக்கூடாது. என் கரண்ட் பில் ஏறக்கூடாது, என் அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறக்கூடாது. இதுதான் அடிப்படை தேவையை தவிர்த்து மற்றது எனக்கு அடிப்படை தேவையா நான் பார்க்கல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அது கலைஞர் கருணாநிதி எழுதின பாட்டு தான், பராசக்தியில. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயிலுக்குள்ள பேதம் தெரியலே, பேதம் புரியல அப்படின்னு வரும். இது கண்ணதாசன் எழுதின பாட்டு, பலே பாண்டியால. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அட அண்டங்காக்கைக்கும் குயிலுக்குள்ள பேதம் தெரியலன்னு சொல்லிட்டு, இது நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்திலே நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது இப்போ அப்படி பார்த்தா இங்க யார் எதிர்கட்சி, யாரு ஆளுங்கட்சி, யார் என்ன பேசுறான்ட்டே சட்டசபையில புரிய மாட்டேங்குது. மக்கள் பிரச்சனை தயவு செய்து மன்றாடி கேட்டுக்கிறேன், மக்கள் பிரச்சனையை பேசுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு 108 சீட்டு மக்கள் கொடுத்தாங்க. இன்னைக்கு 107 சீட்டு அவங்க கட்சிக்கு இருக்குன்னா அவங்க பெரிய ஹோப்போடையும் நம்பிக்கையோடையும் எல்லா சமூகமும் ஓட்டு போட்டுதான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா அந்த ஆட்சிக்கு இன்னும் மரியாதை கூடும். மக்களுக்கு அந்த ஆட்சியின் மேல இருக்க நம்பிக்கை கூடும். ஏன்னா போன ஆட்சியோட இந்த ஆட்சி பல விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது ஊழல் குறைந்திருக்கிறதாக பொதுமக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. கரப்ஷன் கம்மியா இருக்கு, பயம் இருக்கு, ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, தப்பு செஞ்சா ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற பயம் இருக்கு. ரெண்டாவது, மக்களால ஃப்ரீயா கொஞ்சம் பேச முடியுது. கொடுங்கோல் ஆட்சியா இந்த ஆட்சி நடக்கல, காட்டாட்சியா நடக்கல. குறை சொன்னா உள்ள போடு, தப்பு சொன்னா குண்டர் சட்டத்துல போடு, குறை சொன்னா எஃப்ஐஆர் போடு, தப்பு சொன்னா குண்டர் சட்டத்துல போடு, கேள்வி கேட்டா அவங்கள கோர்ட்ல 4 கேஸ் போட்டு அலைய விடு. உதாரணத்துக்கு உங்க சேனலோட நிறுவனர் கார்த்திக் கோபிநாத் சாரு, அவருக்கு பை தி வே என்னோட வாழ்த்துக்கள்.
அவர் மேல தவறான ஒரு எஃப்ஐஆர் பதிவிட்டு, அதாவது ஒரு ஆஹ், ஒரு கருணாநிதி சொல்லுவாரு, ஆஹ், உண்மை போயிட்டு வர்றதுக்குள்ள போய் வந்து எல்லா பவுன் அடிச்சுட்டு இடத்துக்கும் வந்துடும். சுத்திட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு. சோ ஒரு பொய்ய வந்து கட்டமைச்சு அவர் மேல எப்படி வந்து குற்றம் சுமத்துனாங்க, எப்படி வந்து அதை பரப்புரை வந்து வச்சாங்க. அதான் இந்து காசுக்காக யாரு போராடினாலும் அவங்கள வந்து ஒரு துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டது. ஒரு கார்த்திக் கோபிநாத் சார் அது மாதிரி முத்திரை குத்துனாங்க. எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிருக்கிறதுக்கு அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு அது அன்னைக்கு அவரை பத்தி தவறு சொன்ன சாட்டை வீசுறவங்க, சவுக்கு வீசுறவங்க கூட இன்னைக்கு எந்த அரசை பத்தி அன்னைக்கு எந்த அரசுக்கு தோதா அவங்க பேசுனாங்களோ இவருக்கு எதிராக, அவங்களே வந்து அந்த அரசால் வஞ்சிக்கப்பட்டாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற அரசு மேலேயும் அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி நம்ம வந்து பேசுறோமோ, ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசிசம் ஜனநாயகத்துல தேவைங்க. கேள்விகள் ஏனென்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இது ஒரு புரட்சி தலைவரோட பாட்டு தான். ஐ திங்க் 1000ல் ஒருவனரோட பாட்டு நினைக்கிறேன். அது மாதிரி ஏன் என்ற கேள்வி கேட்கலன்னா ஜனநாயகம் இருக்காது. நான் என்ற மனிதன் வாழ்ந்த சரித்திரமும் இல்ல, வரலாறும் இல்ல. காரணம் வந்து எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்ற கொம்பர்கள் ஆட்சி காத்திட்டாங்கல்ல. தமிழ்நாட்டின் கொம்பர்கள் 85% மக்கள் வந்து ஓட்டு போட்டு யார் கொம்பர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. எந்த நாட்டுலங்க இந்த கேலி கூத்து நடக்கும்? மக்களை வந்து, அதாவது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை சொல்லிட்டு அதை பத்தி வாய்கிழிய பேசிட்டு அந்த எல்லோரும் இந்நாட்டு மன்னருக்கு வேலை பார்க்கிற அந்த சேவகன் வந்து மன்னருக்கே லஞ்சம் கொடுத்து லஞ்ச பணத்தையும் நம்ம பாக்கெட்ல வாங்கி போட்டுக்கிட்டு ஓட்டு போட போகும்போது நம்மளோட 5 வருஷத்தோட நம்மளோட அதாவது என்ன சொல்றது ஃபியூச்சரை, எதிர்காலத்தை, 5 வருஷம் எதிர்காலத்தை நம்ம வந்து பிணை கைதியா வந்து இவங்க கையில கொடுக்குறோமே. இந்த வாய்க்கு வக்கனையா பேசுற எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்லிட்டு வக்கனையா பேசுற ஆளுங்க கிட்ட கடைசியில யாரு மன்னரா மாறி இருக்காங்க? குறுநில சிறுநில மன்னர்களா யார் மாறினது? திருச்சியில ஒருத்தர், மதுரைக்கு ஒருத்தர், மல்லிப்பூ மைனரு கையில சுத்திட்டு வருவாரு ஒருத்தர் ஓட்டு போடுறதுக்கு. யாரு கேள்வி கேட்டாலும் வாய்க்கு வந்தபடி வசப்படுறது, 2 வாட்ச் கட்டிட்டு வர்றது, இது யுஎஸ் டைம், இது இந்தியா டைம் அப்படின்ட்டு. அதான் அவரே வீட்டுல உட்கார வச்சிட்டாங்களே சார் கடைசியா. ஆமாங்க, மக்களை வந்து கேவலமா பேசி கேவலமா நடத்தினா எல்லா தலைவர்களுக்கும் இதுதான் நடக்கும். பெங்காலுக்கு முன்னாடி 2024 ஆந்திரால கத்துக்கிட்ட பாடம் என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, இன்னும் சொல்ல போனா அவர் எந்த இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறாரோ அந்த இறை நம்பிக்கை கொண்ட சமூகத்துக்கு மாத்திரம் அவர் வந்து பல விஷயங்கள் பண்ணி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்புக்கான ஒரு அரசாவே ஆந்திர அரசு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால்தான் அங்க அதிருப்தி வளர்ந்தது. 11 சீட்ல வந்து நின்றாங்க. 150 சீட்ல இருந்து 151 சீட்ல இருந்து 5 தூக்கிட்டாங்க மக்கள். வெறும் 2 11. இது ஜனநாயக நாடுங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி எங்க இருக்காங்கன்னு தெரியல. தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளாத மனசு வேணும். அந்த தவறை ஒத்துக்கொள்றதுக்கு பெருந்தன்மை வேணும். அதுதான் அரசியல் நாகரீகம். ஒரு விஷயத்த தமிழக முதல்வரை பாராட்டுவோம். எந்த சர்ச்சையிலையும் அவர் டைரக்டா ஈடுபடுறது இல்லை. அவர் அமைச்சரவையில இருக்கிறவங்க வேணும்னா எதிர்கட்சிகளும் அவர்களுக்கு நடுவுல நிறைய சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் வந்து பேச்சுக்கள் வந்து பரஸ்பரம் பரிமாறிக்கிறாங்க. ஆனா முதல்வர் வந்து அதை தவிர்க்க பாக்குறாரு முடிந்த அளவுக்கு. ஆனா எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு எதிராக இவங்க வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் ஏற்றதாலேயோ, நீட்டுக்கு எதிராக தீர்மானம் ஏற்றதாலேயோ இவங்க ரெண்டுத்தையும் இவங்களால நிறுத்த போக முடியாது. ஒண்ணு நான் ஆதரிக்கிறேன் இந்த அரசு பண்ண ஒரு இது, குறிப்பிட்டு இந்த கோச்சிங் சென்டர்ஸோட வளர்ச்சியை வந்து அரசு தடுக்கணும். சரி, கோச்சிங் சென்டர்ஸ் வளர்ச்சியை தடுக்கணும். இந்த அரசு வந்தப்புறம் என்ன பண்ணாங்க? எல்லா பள்ளிகளும் எவ்வளவு ஃபீஸ் வசூல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போர்டு வைக்க சொன்னாங்க இல்ல. அது மாதிரி எல்லா கோச்சிங் சென்டரும் இதுக்கு மேல நீ நீட்டுக்கு ஃபீஸ் வாங்க கூடாதுன்னு, பிரைவேட்ல போய் படிக்கிட்டோம். ஆனா இதுக்கு மேல ஃபீஸ் வாங்கினா உனக்கு கோச்சிங் சென்டர் நடத்துறதுக்கு நான் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. கோச்சிங் சென்டர் நடத்த லைசன்ஸ் வாங்கலாம்ல. அந்த கோச்சிங் சென்டர்ல எடுக்கிறது யாரு? பல பேர் வந்து கவர்மெண்ட் வாத்தியாருங்க, காலேஜ் வாத்தியாருங்க, இவங்க தானே போய் எடுக்கிறாங்க கிளாஸஸ். கவர்மெண்ட் வாத்தியாருங்க அவங்க பள்ளி நேரத்துக்கு போக இது மாதிரி கோச்சிங் சென்டர்ல போய் கிளாஸ் எடுத்தா அவங்களுக்கு சம்பளத்துல ஒரு 1% கட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க. ஏன் அவங்க ஒன்றும் கம்மியா சம்பளம் வாங்கல, நல்ல சம்பளம் வாங்குறாங்க.
அரசு கஜானால பெருந்தொகை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரங்களுக்கு போற சம்பளம் தான். ஆனா மாணவர் சேர்க்கையை வந்து ஏத்துறாங்களா? இல்ல மாணவர்களுக்கு வந்து நகரப்புற மாணவர்களை விட்டுட்டு ஊர்ப்புற மாணவர்களுக்கு நீட்ல இருந்து அவங்களுக்கு எத்தனை பேர், அப்கோர்ஸ் 7% ஒதுக்கீடு இருக்கு, உள்ளொதுக்கீடு. அதுல கிராமப்புற மாணவர்கள் நீட் பாஸ் ஆகி போறது, அதையும் 7%லயே அடக்கணும். இன்னும் அதிகமா போட்டுமே கிராமப்புறத்துல இருந்து போற மாணவர்கள். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பரிந்துரையை நான் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கே முன்வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து 2.5 ஏக்கர் கீழே விவசாயி இருக்கானோ, சொந்தமா பயிர் வைக்கிறாங்களோ, அவங்க சொந்தமா பயிர் வைக்கிறதுக்கு சிட்டா அடங்கல் அவங்க வாங்குறாங்களோ, அவங்க குடும்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது முதல் தலைமுறை, அவங்க அப்பா அம்மா வந்து படிக்காம அந்த பையன் வந்து முதல் தலைமுறை பையனா இருக்கானோ, அவனுக்கு கூட ஒரு ஒதுக்கீடு கொடுங்க. விவசாய குடும்பத்துல இருந்து ஒரு 10 டாக்டர் 50 டாக்டர் வந்தா என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன கெட்டதா வரும்? நல்லது தானே வரும். அப்போ இன்னைக்கு இருக்கிற மாண்புமிகு முதல்வரை வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க. இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்டே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. 2.5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு தானே மத்திய அரசு பணம் கொடுக்கறதுக்கு 6,000 ரூபாய் என்னவோ கொடுக்குறாங்க இல்ல, 6,000 ரூபாய் 12,000 ரூபாய் வருது இல்ல ஒரு காசு. 6,000 ரூபாய் சார், பிரதான் மந்திரி 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்ல. அந்த 6,000 ரூபாய் கொடுக்கும் போது அது 2.5 ஏக்கர் கீழே இருக்கிற விவசாயிக்கு குடும்பத்துக்கு தானே அது போகுது. அந்த 2.5 ஏக்கர் கீழே இருக்கிற விவசாயி தான் பயிர் வைக்கிறதா தான் காட்டினா, குத்தகைக்கு எடுத்து வைக்கிற பயிர் எல்லாம் கணக்கு வராது. தான் பேர்ல பட்டா இருந்து தன் சிட்டா அடங்கல் வாங்கி அவங்க குடும்பத்துல இது வரைக்கும் லிட்ரேட்ஸ் இல்லாம, எஜுகேட்டட் இல்லாம, அரசு வேலையில யாரும் இல்லாம இருந்தால் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க. கோச்சிங் சென்டர்ஸ் வந்து எல்லா அட்லீஸ்ட் 5 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து நீட் கோச்சிங் சென்டர்ஸ் நீங்களே தரங்க, அரசே திறக்கட்டும். வாத்தியாரங்க போய் வெளியே போய் கோச்சிங் சென்டர்ல போய் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக இங்க அவங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணட்டும். எப்படியும் கிளாஸ் எடுக்கிற டைம் எடுக்கிறாங்க சார். அப்கோர்ஸ் அவங்க அதிகமா பேர்டன் ஆயிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்சஸ் கூட அவங்க தான் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பாக்குறாங்க. பேர்டன் அவங்களுக்கு இருக்கு. பட் முன் வந்து எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை அரசாங்கமே கொடுத்து அவங்கள வந்து கல்லூரி, அதாவது ஸ்கூல்ஸ்ல அவங்க பாடம் எடுக்க சொல்லலாம். அந்த ஆண்டுக்கு அவங்க எடுத்த பாடத்துல மூலமாக அந்த ஸ்கூல்ல வந்து கணிசமா ஒரு 2 மாணவர்கள், 1 மாணவன் தேர்ச்சி பெற்றால் கூட நீட்ல அவன் போராண்டான்னா அந்த வாத்தியார்களுக்கு கொடுத்த தொகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி தேர்ச்சி பெறலையா என்ன காரணங்கள் ஆராயுங்க. டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எதுக்கு இருக்காரு? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பாக்குறதுக்கு மாத்திரம் இல்ல, டிராப் அவுட் ரேஷியோ பாக்குறதுக்கு மாத்திரம் இல்ல, எத்தனை பேர் சேர்ந்திருக்கான், எத்தனை பேர் ஸ்கூலை விட்டு நின்றுட்டான், இதெல்லாம் பாக்குறதுக்கு மாத்திரம் இல்ல, கரெக்டா சத்துணவு போய் சேர்ந்துருச்சா, இன்ட்ரடியூஸ் பண்றீங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நல்லது. வேற ஏதாவது புதுசா ஒரு திட்டம் எடுத்துட்டு வர்றீங்களா, நல்லது. அரசு பள்ளிகள்ல இப்ப ஆந்திரால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ற பசங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ல கம்மியாயிட்டு இருக்கு. அப்ப குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அங்க வளர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் அதிகப்படுத்தி இருக்காங்க இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம். தமிழ்நாட்டுல வந்து இதெல்லாம் ஆக்கப்பூர்வமா நம்ம வந்து சார், மலேசியால வந்து இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சார், டிஃபென்ஸ் மினிஸ்டரோட. கல்விக்கு நீங்க போடுற எல்லா, அந்த கல்விக்காக நீங்க போடுற எல்லா பணமே முதலீடுமே அது திரும்ப உங்களுக்கு வரும். வேஸ்ட் ஆகிற முதலீடு இல்ல, அதெல்லாம் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கான முதலீடு. இத பத்தி எதிர்கட்சியும் பேச மாட்டேங்குது, ஆளுங்கட்சியும் பேச. ஒண்ணு வேணாம்னு சொல்றதுக்கு பதிலா அதுல என்ன மாற்றங்கள் எடுத்துட்டு வர முடியும், ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள். உங்களுக்கு மாத்திரம் வேணாம்னு சொன்னா இந்தியால இருக்க மற்ற மாநிலங்கள் கேட்க போறது இல்ல, நம்மளுக்கு மாத்திரம் விதிவிலக்கம் அளிக்க போறது இல்ல. பல அரசுகள் தீர்மானங்கள் ஏற்றிக்கிட்டே போலாம் தவிர்த்து அந்த தீர்மானத்தால என்ன ஒரு பிரயோஜனம்? அதுபோல ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களை எப்படி மேம்படுத்தணும், எப்படி என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்தணும், எப்படி நம்மளோட மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்கள் அதிக பேர் எப்படி நீட்ல தேர்ச்சி அடையணும், நம்ம பாடத்திட்டத்தை எப்படி மேம்படுத்தணும், நம்ம வாத்தியார்கள் வந்து டியூஷன், பிரைவேட் டியூஷன் கத்துக் கொடுக்கறதோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தேவையான மாணவர்களுக்கு, நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுத்தா அவங்களுக்கு வந்து எப்படி ஊக்கத்தொகை கொடுத்து அதை ரீட்டைன் பண்றது, இது மாதிரி ஒரு முயற்சி எடுக்கலாமே. இஃப் தேர் இஸ் a will there is a way, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, மனம் உண்டால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதை விட்டு தமிழ்நாடுன்னா எனக்கு அது வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மத்த மாநிலங்கள் என்ன சொன்னோம், அவனுக்கு காவிரி தண்ணி வேணாம், அது வேணாம், இது வேணாம், இவனுக்கு மாத்திரம் தனி ரூல்ஸ், தனி ரெகுலேஷன்ஸ், தனி இதுன்னு சொன்னா அப்ப மத்ததுக்கு மாத்திரம் நம்மளுக்கு தனி ரூல்ஸ், தனி ரெகுலேஷன்ஸ் தானே அவங்களும் சொல்லுவாங்க. நான் அதை ஒப்பிட்டு பார்க்கல. நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வரணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன் நான் இதெல்லாத்தையும். நான் ஏன் இதை பத்தி நான் விரிவா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இவங்க நீட்டுக்கு எதிராக ஒரு இது பண்றது, எஃப்சிஆர்ஏ
எஃப்சிஆர் சரி நான் என்ன சொல்றேன், எஃப்சிஆர் அதாவது கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு இது அச்சுறுத்தலா மாறும் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்துக்கு தானே ஜேபிசி காமிச்சிருக்காங்க. எஃப்சிஆர் பில்ல ஜேபிசி காமிச்சிருக்காங்க. இந்த பில்லையே நீக்குன்னு சொல்றது என்ன அர்த்தம்? 14,000 என்ஜிஓ இருக்கு சார் இந்தியால. எஃப்சிஆர்ஏ வாங்குற என்ஜிஓ 37 லட்சத்துல வெறும் 14,000 தான் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கிற என்ஜிஓக்கள். அதை நெறிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? அந்நிய பணத்தை வாங்கிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து நாச வேலையும் சதி வேலையும் பண்ணக்கூடிய அபிஜித் தீப்கே போன்ற திருடர்களுக்கு துணை செல்ல வேண்டுமா? அவன் பாஸ்டன் காலேஜே போகாம இந்த இந்தியாவில உட்காந்துட்டு பீஸா டெலிவரி பாய்ஸ் கூட ஜொமேட்டோ கூடயும் ஸ்விக்கி கூடயும் சண்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான் அந்த டைம்ல. அவன் பாஸ்டன்ல போய் செக் பண்ணா, அந்த யூனிவர்சிட்டியில போய் செக் பண்ணா, அந்த டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணா அவன் பேரே இல்ல. அவன் காட்டின இமெயிலே ஒரு போலி இமெயில். கேட்டா பிரதமரோட டிகிரி கேட்கறான். உந்த சொல்ற 3 கிளாஸ் ஃபெயில் ஆனவன், வெளிநாட்டுக்கே போய் படிக்காதவன். அப்போ நீ அங்க பாஸ்டன் போயிருந்தா சரி நீ படிச்சு முடிச்சிட்டல, நீ இப்ப வந்து 24 செப்டம்பர்ல போன 25 முடிச்சுட்டேன்னு சொல்ற, நீ டிசம்பருக்கு முடிச்சிட்டேன்னு சொல்ற சார். 20 அந்த அந்த காலகட்டத்துலதான் சொல்றான். ஒரு 6 மாசம் காலகட்டத்துல சொல்றான் முடிச்சுட்டேன்னு சொல்ற. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண? 10 மாசம் யார் உனக்கு வேலை கொடுத்தா? வேலை இல்லாம எப்படி அமெரிக்கால உயிர் வாழ்ந்த? கரெக்ட் சார். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னு ஒரு இது வந்தது. இந்த லா மேக்கர், அமெரிக்கால இருக்கிற லா மேக்கர் ஒருத்தர் வந்து ரிலே மூரேவா அவரே சொல்லியிருக்காரு சார். அதான் சார், டார்கெட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ பில்ல வச்சு சொல்றாரு சார். அவருக்கு என்ன சார் கட்டாயம்? மிசோரமோட முதலமைச்சர் வந்து அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆகி போயிருக்காரு. பல கிறிஸ்துவ அமைப்புகளின் தலைவர்கள் வந்து உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் போயிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க? அதை ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணா இவங்க சார் ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில எல்லா கட்சிகளும் தானே இருக்கு. அங்க எல்லா கட்சிகளும் கேள்வி கேட்கலாம், எல்லா கட்சிகளும் அவங்க கருத்து சொல்லலாம். இல்ல பில்லு பாஸ் ஆயிடுச்சா? பாஸ் ஆகல. இல்ல அவன் நினைச்சோம், நானும் தான் நினைச்சேன் பாஸ் ஆகல, ஜேபிசிக்கு போயிருக்கு. இதே வழி தானே வக்ஃப் ஆக்டும் உம்மீத் ஆக்டும் போச்சு, பாஸ் ஆச்சு இல்ல? அதே மாதிரி இதுவும் பாஸ் ஆகும் சார். ஒரு சிஸ்டம்ல 100% கரெக்டா இருக்கும்னா இருக்காது. ஆனா 10% தவறு நடக்குதுன்னா அந்த 10% தவறால மத்த 90% தவறா ஆயிடக்கூடாது இல்லையா? ஆமா. சோ அந்த 10% எங்க தவறு நடக்குதோ அதை பிளக் பண்ணும் இல்ல. கிளாஸ் ரூம்ல 10 பேர் தான் காப்பி அடிக்கிறான், மத்த 40 ஸ்டூடெண்ட் ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த 10 பேர் காப்பி அடிக்க விட்டுருலாமா? விட்டுலாமா சார்? விட்டுருலாமா? டோன்ட் லெஜிட்டிமைஸ் வாட் இஸ் நாட் லீகல். எது சட்ட விரோதமான செயலோ, எது நாட்டுக்கு எதிரான செயலோ அதை வந்து கண்டு காணாம போறதை வந்து சரின்னு சொல்லாதீங்க. இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்தது யாரு? எஃப்சிஆர்ஏ சட்டத்தை யார் ஆட்சியில் எடுத்துட்டு வந்தாங்க? காங்கிரஸ். அப்பயே காங்கிரஸ் தலைவரோட அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிறந்த நாடு. இப்போ அவங்க இந்தியால இருக்காங்க. அன்றைய காங்கிரஸ் தலைவர். அவங்க ரிலிஜன் என்ன? இதெல்லாம் கேள்விகள் வரும். அவங்க அப்படிப்பட்ட பிலீவர். அவங்க எதை நம்பினாங்களோ அவங்களே தானே அந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஆர்எஸ்எஸ் ஓட பணம் ஆர்எஸ்எஸ்க்கு வெளியில இருந்து கான்ட்ரிபியூஷன் வருதுன்னு சொல்றாங்க. சரி இருந்துட்டு போகுது. எல்லாத்தையுமே எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்டட் டு லா. அப்படி இருக்கும்போது அது அப்படி ஆர்எஸ்எஸ் மேல தவறு இருந்தா நாளைக்கு ஆர்எஸ்எஸ் மேல நீங்களே ஆக்ஷன் எடுங்க. சட்டம் வந்தா இல்லைன்னா எப்பயுமே நிரந்தரமா இந்தியா வந்து பிஜேபியின் கீழே இருக்கக்கூடிய ஆட்சியே தான் தொடர போதா என்ன? மாற்றம் வராதா? வரும், என்னைக்கோ ஒரு நாள் வரும் அந்த மாற்றம். தவறு செய்யும் போது மக்கள் வந்து ஜனநாயகத்துல மாத்தி ஓட்டு அளிப்பாங்க. அதுக்கண்டு உடனடியா நடந்துடும் நான் சொல்லல. சைனா கிட்ட பணம் வாங்குற சிலருக்கும், அமெரிக்கா கிட்ட பணம் வாங்குற சிலருக்கும், கனடா கிட்ட பணம் வாங்குற சிலர், உதாரணத்துக்கு கனடா எம்பசியும், அயர்லாந்து எம்பசி, நெதர்லாந்து எம்பசி, சுவிட்சர்லாந்து எம்பசி எல்ஜிபிடி கியூக்கு அஜிடேஷனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? தாக்கூர் ஃபவுண்டேஷன் வந்து அபிஜித் தீப்கேக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கு, சௌரதாஸுக்கும் ஃபண்டிங் கொடுத்துருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நியூஸ் லாண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சைட்டு, சிக்ரின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் இருப்பான். ரேப்ப தருண் தேஜ்பால் சொல்லிட்டு தெஹல்கான்னு சொல்லிட்டு 2005 காங்கிரஸ்ல பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு பெரிய ஜெர்னலிஸ்ட். அவரு விரும்பத்தகாத செயல்ல ஈடுபட்டு, அதாவது அந்த வார்த்தைகளை அந்த ஆள் பண்ண விஷயத்த எவ்வளவு கொச்சையான விஷயம்னா அதை நான் வந்து பப்ளிக்கா சொல்ல முடியல. கேஸ் ஹிஸ்டரி போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண்ணின் பிறப்புறுப்பில் 3 விரல தான் குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆயிருக்கு கோர்ட்ல. விக்டிம் சைலண்டா இருந்தாங்கன்னு சொல்லி டிஃபென்ஸ். நியூஸ் லாண்ட்ரி என்ற பத்திரிகை, அது நியூஸ் லாண்ட்ரி இல்ல, நியூஸ் கார்பேஜ். வந்து லீகலைஸ் அதாவது அது தவறு இல்லைன்ற மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு
ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லிட்டு. அதுக்கு பேப்பர்ஸ் எழுதுது. ஒரு ஈகோ சிஸ்டம் ஏன் சார் கல்டிவேட் பண்றாங்க இந்தியால? அதாவது இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராகவும் இந்தியால இருக்கக்கூடிய கலாச்சாரம்னா எல்லாருக்கும் பொருந்தும். இந்தியால இருக்க கலாச்சாரம் கிறிஸ்துவ சமூகத்துல இருக்க மக்கள் கூட அமெரிக்கா மாதிரி இங்க பப்ளிக்ல வந்து அவங்க ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிறதும், ஒருத்தர் ஒரு பெண் ஒரு ஆண் கூட தகாத ஒரு கான்டாக்ட், பிசிக்கல் கான்டாக்ட்ல ஃபாரின்ல பண்ற மாதிரி, பிரான்ஸ்ல பண்ற மாதிரியோ இல்ல மத்த நாடு, நான் சொல்றது புரியும் பாக்குறவங்களுக்கு புரியும், பண்ற மாதிரி பப்ளிக்ல ஈச்சி கொடுக்கறது, இதெல்லாம் இங்க வந்து எந்த கம்யூனிட்டியும் பிராக்டிஸ் பண்ணாது. தட் ஷோஸ் அவங்க ஏத்துக்காலும் ஏத்துக்காட்டியும் இது நம்ம கலாச்சார நெறி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இல்லையா? திஸ் இஸ் நாட் த வே வி மஸ்ட் பிஹேவ் அப்படின்னு சொல்லி. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அது சகஜமா இருக்கலாம். இந்தியன்ஸுக்கு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன், எந்த மதத்தை சேர்ந்தாலும் அவங்க இதை வந்து அது சரியில்லை, சொசைட்டிக்கு வந்து அது கொஞ்சம் அருவருப்பு தக்க ஒரு செயலா தான் அவங்க பாக்குறாங்க. ஏன் படங்கள்லயே ஒரு காலத்துல வந்து இது மாதிரி ஒரு சீன் இருந்ததுன்னா அது படம் சொல்லின்னு போட்டுருவாங்க அந்த படத்துக்கு, சின்ன பசங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ கதை மாறிடுச்சு. நான் சொல்றது ஒரு 20-25 வருஷம் முன்னாடி கதை நான் சொல்றது. குஷின்னு ஒரு படம் வந்தது எஸ் சூர்யா டைரக்ஷன்ல. லாஸ்ட் சீன்ல அது மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி பல படங்கள் சொல்லிட்டே போலாம் வருஷம். இங்கிலீஷ் படம் பல படம் இந்தியால ரிலீஸ் ஆகுதுன்னா இதனாலேயே ஆட சொல்லி கொடுப்பாங்க முன்னெல்லாம் சர்டிபிகேட். நம்ம கலாச்சாரம் அது இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு கலாச்சாரம். அது எந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா இது அடிப்படையோட தத்துவம். இது ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன், சோசியல் பிஹேவியர் அப்படின்வாங்க இது பேரு. ஒரு சமுதாயத்துக்குள்ள எப்படி நம்ம செயல்படணும்னு சொல்ற ஒரு பிஹேவியர். அந்த வரம்பை மீறிய செயல்கள்ல இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது டெல்லியில, கர்பாம் ப்ரொட்டஸ்ட். அந்த ப்ரொட்டஸ்ட்ல வரம்பு மீறிய செயல்கள்ல இது மாதிரி பல நடந்தது. இப்போ பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போறானா சார். உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபரணம் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.